இப்ப நாடு போயிட்டு இருக்க நிலைமையை பார்த்தா அதான் இங்க ஒரு சைட்டான் போய் அங்க ஒரு சைட்டான கட்டி பிடிச்சிச்சு. அடுத்த நாள் குண்டை போட்டு போற உருவாக்கி விட்டாங்க. இது நமக்கு அங்கே கொண்டு விழுந்தா சந்தோஷம் வரும், இங்கே கொண்டு விழுந்தா சந்தோஷம் வருது. இந்த மாதிரி தான் இந்த மனிதனை பிரிஞ்சு கிடக்குது. ஆனா எவ்வளவு அது இருக்கட்டும் விடுப்பா. கொடுமை பாருங்க, இந்த பூமி பந்த அதாவது எர்த்து 2000 டன் கொண்டு அடிச்சு நொறுக்கா இங்கேயும் அங்கே விழுகுது, அங்கே இங்கே விழுகுது. அதாவது இதெல்லாம் ஒரு ரொம்ப கொடுமை. இந்த பூமி பந்த பாதுகாக்கணுமா இல்லையா? அவன் ஜெயிக்கிறான், இவன் ஜெயிக்கிறான், இது அடிக்குது. இது வந்து பேர் தானே. இந்த எர்த்து இந்த பூமாக்கா இந்த பூமி இருக்கு 1740 கிலோமீட்டர் சுத்துது. அந்த இசை புவியீர்ப்பு விசை இழந்துருமா இல்லையா? அதை எந்த நாயும் பேச மாட்டேங்குது. படிச்ச நாய்ங்கிறானுங்க, இப்ப நாட்டை ஆடுறானுங்க. அவங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையான்னு தெரியல. பம்பாடி இந்த என்டையர் எர்த்து 20 மாடி கட்டணம் அந்த பகுதியவே குண்டை போட்டு அழிக்கிறான். அந்த பூமிக்குள்ள எவ்வளவு ஆழம், எத்தனை கிலோமீட்டர் போய் பாதிக்குது, எவ்வளவு நாள் இருக்க போகுதுன்னு தெரியல. அதை என்னன்னா ஏதோ இந்த ஐக்கிய நாடுகள் சபையா எல்லாம் ஒரு வெங்காயத்துக்கு நாய்க்கல, எல்லாமே அடிமைகளா, எல்லாம் இளநாட்டு கையில நாடு போயிட்டு இருக்கு. வியாபாரிகள் எல்லாம் இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம். இப்ப கோயம்பேடு மார்க்கெட்டில் 2000 டன்னு காய்கறிங்க இப்ப சும்மா கிடக்கு. 10 ரூபா 5 ரூபா கிலோ வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹோட்டல்லாம் எடுக்க முடியாது, கேஸ் இல்லை. இத்தனைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதுன்னு என்னென்னமோ பண்ணி அனுப்புறான். இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? இது என்ன மாதிரியான நாடு? இந்த சொந்த அதாவது இருக்கிற பூமியை அளிப்பானுங்களா? இவனுமே குரல் கொடுக்க முடியலையே. ரொம்ப நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எப்படி இந்த பூமி என்ன எவ்வளவு நாள் இயற்கையை தாங்க போட்டு பாதுகாக்கணும். இயற்கையுமே ஒண்ணுமே இல்லை, இயற்கை தான் எல்லாமே. அதை அழிக்கிறானுங்க. காலை தூக்கி விட்டுக்கிட்டு இந்த சைத்தான்களுக்கு சாவு வர மாட்டேங்குது. எப்போ போய் முடியும்னு தெரியல. அவர் பாவம் 87 வயசுல அவர் அடுத்த நாட்டை உனக்கு என்ன வேலை? நாட்டை இதை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அது அடி திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அது நமக்கு சந்தோஷம் கொடுக்கலாம். அவன் அழியட்டும் சாப்பிட்டோம்னா அந்த பூமி பண்றது அது வரைக்கும் அவனுக்கு விட்டு வைப்பானுங்களோ இல்லையோ தெரியல. அதை எந்த நாயும் பேச மாட்டேங்குது. இது ஒரு இவன் பேர சொல்ல விரும்பல. அந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத சில ஜந்துக்கள், சில பிராணிகள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எந்த மாதிரி நாட்டை எல்லா நாட்டையுமே எந்த மாதிரி மனிதர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. மனுஷர்களுக்கான அதை சொல்ல விரும்பல. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதான் செய்திகள் படிக்கல. அந்த 1956-57 வயசுலாம் அவர் 4 பசங்க, அந்த பேரன் மனைவி மருமகள் எல்லாம் அதில் அழைக்கப்பட்டிருக்காங்க. அவர் மகன்கள் வெறும் ஒரு வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். இந்த 4 பேர் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்துருக்காங்க பாருங்க. அவன் நாட்டை அவன் பார்த்துக்கிட்டு நீங்க நல்லா வைங்கடா, மக்களை நல்லா வைங்கடா. அதை விட்டுட்டு இதுல என்ன ஜாதி, இதுல என்ன ஊதி, இதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த தேர்தல் வந்துடும். இனி நிறைய மைக்க பிடிச்சிட்டு எல்லாம் இது ஒரே தேர்தல் திருவிழா பயங்கரமா இருக்கும். அவன் பொழப்ப பார்க்க போயிடுவோம். ஆனா அவன் ஒரு ஓட்டு பேச வச்சுக்கிட்டு விட்டால கிடைக்கிறீ அவன் என்னத்தை உருட்டுவானோ உருட்டிட்டு அவன் ஜெயிக்கிறதா சொல்ல போறான். அதான் நடக்க போகுது. அதனால இங்க சபீர் பாய் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது சபீர் பாய் மாதிரி ஒரு மனுஷன் நீங்க பார்க்கவே முடியாது. இல்ல இல்ல எல்லாத்துக்கும் போய் நின்றுவார். கடையை அப்படியே அம்போடு விட்டு போயிடுவார். அவர் மக்கால கடை வைக்க வேண்டியது. கடைக்கு பூட்டையில ஒன்றும் இல்லை, அதனால பூட்ட மாட்டார். அவர் இறக்கப்பட்டு பாவம். அவர் கடையில் போய் என்னடா திருடுறது அப்படின்னு அவனே போயிடுவான். அந்த மாதிரி அப்படி ஒரு நல்ல மனுஷனா நல்ல நண்பர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. நான் அதிக நேரம் எடுக்க விரும்பல. அங்க வாங்க வாங்க. இது என்ன நடக்குதுன்னு தெரியல. நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது. அங்க ஒருத்தர் இந்த நோக்கம் வந்து ஒரு பொதுவா இந்த நல்லிணக்க நிகழ்ச்சியில நான் சொல்றது, இந்த அணு ஆயுதம் எல்லாமே ஒழிக்கப்படணும். யாருமே எடுக்கக்கூடாது. அவனே செஞ்சு வச்சுக்கோங்க, அப்படியே பார்த்துக்குங்க, விளையாண்டுக்குங்க. அந்த குண்டை போட்டோம்னா பூமி
பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்தை கொண்டு போய் ஏதாவது வேற கிரகத்துல போயிட்டு வச்சுக்கோங்க. பூமியை விட்டுருங்க, தயவு செஞ்சு பூமியை விட்டுருங்க. மீடியா இருக்கு, இந்த பூமி தாயை காப்பாத்துங்க. உங்க போர்வை வேணாம், ஒரு மண்ணு வேணாம், எல்லாம் இந்த பயலுக பண்ணிட்டு பண்ண என்னத்தை சொல்றதுன்னே தெரியலையே. எவன் செத்தா மனிதன் சாவுறாங்க. இந்த ஜாதி என்ன மதம் என்ன 165 குழந்தைகள், பச்சை குழந்தைகளை குண்டு வீசி கொண்டிருக்காங்க. அதை நினைச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையில நம்மளாம் வாழ்ந்துட்டோம். அந்த பச்சை இளங்குழந்தைகள் அவங்க தாத்தாவோட விளையாண்டுப்பாங்க, விளையாட ஆள் இல்லை. அண்ணன் கூட ஒரு குழந்தை சின்ன பையன் வச்சிருக்கிறவங்க குடும்பத்தில் எவ்வளோ பாசமா இருப்பீங்க பாருங்க. இந்த நாய்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை, குட்டி இல்லை, போய் போற உண்டாக்கி விட்டு போட்டு அந்த நாய் எல்லா அழிச்சாட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டை ஆளுட்டு இருக்காங்க. அதான் நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை, யாரும் குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அடி எடுத்தவன் அதில் அழிவான, வாழ் எடுத்தவன் வாழ் அழிவான மாதிரி இந்த பூமியை காப்பாற்றணும். அதுக்கு நம்ம எல்லாமே குரல் கொடுக்கணும். இந்த போர் நிற்கணும். அதுதான் நம்ம தாழ்மையான வேண்டுகோள். பெட்ரோலா பெட்ரோல் வந்து இனிமேல் குதிரை வண்டி கட்ட வண்டியில் போக வேண்டியதுதான். அது வந்து கவலைப்படாதீங்க. ஆமா, என்ன சொல்றீங்க? சிலிண்டரா? சிலிண்டர் விறகு போய் சமைக்க வேண்டியதுதான். சும்மா சிலிண்டர்லாம் சமைக்க கூடாதுங்க, வேஸ்ட். அது ஆளாவுக்கு விறகு எடுத்து போச்சுக்கிட்டு நீ யாருக்கோ ஓட்டு போட்டு எங்கிட்ட எடுத்து போட்டான். நீ ஓட்டுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் எல்லாம் குத்தி வச்சுக்கிட்டு தான் இங்க வந்து நிற்பான். குத்தி வச்சுக்கிட்டு இங்க வந்து ஏமாத்துவாப்புல பண்ணுவாப்புல. அதுதான் நடக்க போகுது. பார்க்கலாம், எவ்வளவு நாள் ஏமாத்துவான், எவ்வளவு நாள் தொடர்ந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்க முடியும். எல்லாம் சந்தோஷமா பாருங்க, எல்லாத்துக்கும் கிடைக்கிறது கிடைக்கும். அது எந்த ஆட்சி கொடுக்க போறது இல்லை. அம்மா வந்து குடியை பத்தி பேசுனாங்க, குடியில நாசமா போகுதுன்னு. செலப்பாண்டியன் இருக்குன்னு குடி வேணான்னு போட்டு லட்சக்கணக்கான பேர் சொல்லிட்டாங்க. ஆனா இவன் குடிச்சுக்கிட்டு தான் குடிச்சு சாவடிக்கிறாங்க. தமிழனே இங்கே வேலைக்கு இல்லை, எவ்வளவுமே இல்லை, எல்லாம் கவுந்து கிடக்கிறான். தமிழன் எங்க போயிட்டானே தெரியல. குடி 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 இந்த குடியை ஒழிக்கணும். ஒரு நாள் வரும், இந்த மது ஆலைகளெல்லாம் அடிச்சு உடைப்பாங்க. அடிச்சு உடைச்சு எல்லாம் பண்ணி போட்டு உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டாம் துணைக்கடா அப்படின்ட்டு அந்த கல்லுகளை திறந்து லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான பனைமுறைகள் தென்னைமுறைகள் அதை மாடர்னைசேஷன் பண்ணி அப்படி உழைப்பாளிகள் சாப்பிட்ற உணவாக பயன்படுத்தினாலே தவிர இது ஸ்பிரிட்டு, பயங்கரமான ஸ்பிரிட்டு. வித்துட்டு இருக்கல ஆயுர்வேதத்துக்கு உள்ள ஆயுர்வேதத்துக்கு அனுப்பிச்சோம்னா அதுல வந்து 6 மாசத்துல தொடர்ந்து எடுத்தால் உள்ளுக்குள்ள எல்லாமே கிட்னி உள்ள என்ன லிவரு, சிறுகுடல், பெருங்குடல், இது எல்லாமே சல்லடையாக எல்லாம் செத்து போயிடும். ஆனால் அந்த கணக்காரங்க சொல்றாங்க 4 வருஷத்துல தொடர்ந்து குடிக்கிறவன் அடுத்த போஸ்ட் ஒட்டிடுறாங்க அப்படின்னு. எல்லாம் குடிக்க வச்சுட்டாங்க. வேலைக்கே எவ்வளவு இல்லை. ஒன்று சொல்ல முடியாது. நம்ம ஒரு புரட்சி வரும், நிச்சயமா வெடிக்கும். நன்றி, வணக்கம். மக்களுக்கு கட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு. கேஸு நார்த் இந்தியா, வட இந்தியா முழுக்க இல்லாமல் இருக்க அலையிறாங்க. இந்த போர்னால தான் கொழுப்பெடுத்து போய் இந்த பைபிளுக்கு சும்மா இல்லாமல் குண்டை போட்டு அழிச்சு எல்லா பொதுமக்களையும், உலகம் முழுக்க பொதுமக்களை அலைய விடுறாங்க. அது தீர்ந்துடும். தேர்தல்லாம் வர்றதுனால அதை தீர்த்து வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம என்ன பண்ணுறது? கேஸ் வரையில் வரும், அது வரைக்கும் விறகு அடுப்பில் சமைக்க வேண்டியதுதான். ஃப்ளாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சமைக்க முடியாது. அதனால கொஞ்ச நாள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதுதான். நல்ல இல்லாட்டி மோகினி பிசாசை கொண்டாந்து காலை உள்ளே விட்டு மோகினியை காலை இறக்கி வச்சு, ஜெகன் மோகினியில் மோகினி பிசாசு அடுப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க பொண்டாட்டி இல்லை. வேற என்ன பண்ண முடியும்? நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே. எல்லா ஹோட்டலையும் மூடிட்டாங்க. பாரத் மாதாக்கு ஜெயங்கிறாங்க. நல்லா வாழட்டும். பாரத் மாதா கொண்டு அமெரிக்காவில் அடமானம் எடுத்தாங்க. அது ஏகப்பட்ட அந்த நாடு வல்லரசுனாங்க, கடைசி புல்லரசு ஆக்கிட்டு கேளை கூத்தாக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு பேச வைக்கிறீங்க? விடுங்க. தெரியலங்க, இது வரைக்கும் தெரியல. அதெல்லாம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதனால
வார் முடிவுக்கு வந்தா நல்லது. அரசியல் கேக்குறாங்கன்னா சட்டமன்றத்துல போட்டியிட ஆமா ஆமா, மாறு முடியும் கண்டிப்பா தேர்தல் அறிவிக்கட்டும் தேர்தல் அறிவிக்கட்டும். சரிங்களா? ரொம்ப காமெடியா இருக்கும் இந்த தேர்தல், நல்ல காமெடியா இருக்கும், மக்களுக்கு நல்ல பொழுதுபோகும் இல்லையா? அவன் கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு சுற்றுவான், அவன் பெட்ரோல் தூக்கிட்டு சுற்றுவான், ஆமாம் ராக்கெட்டுகளை தூக்கிட்டு சுற்றுவான். எனக்கு அணுகுண்டு இது சின்ன வேணுமா ஒருத்தன் செல்லப்பாட்டி பாட்டில் ஆமாம், எல்லாத்தையும் இந்த பாட்டில் தான் இயக்குது, அதை ஒழிச்சா சரியாயிடும். நன்றி, வணக்கம்.